भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप तदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्दे अहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं शुभरं भवेत् विस्मरेत् विपरीतं श्रीचैतन्यं नमामिथम्। ஹரே கிருஷ்ணா. நேத்து பார்த்ததுல என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். சொல்லுங்க மாதாஜி. அறியாமையால் நீ மாமா உன்னோட நலம் விரும்பி உறவினர் நினைச்சிருக்கீங்க. அவர் தான் கிருஷ்ணர் பரமபுருஷர்னு சொல்லி பீஷ்மர் சொல்றாரு. வெரி குட். யூடியூப்பும் பார்த்தோம் மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா சொல்லுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. அவ்வளோலாம் எனக்கு தெரியல மாதாஜி, நான் கேட்பேன். நோ ப்ராப்ளம். விஞ்ஞானிகள் சொன்னா நம்பிடுறோம், ஆராய்ச்சி பண்றது இல்ல. ஆனா சாஸ்திரங்களை மட்டும் சொன்னா அது ஏன் என்ன ஏது நம்ம கேட்கிறோம் கேள்விகளை. கேள்வி கேட்கறதுல தப்பு கிடையாது, நம்ப மாட்டேன்றோம். ஆமா, அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அதை ஒத்துக்கணும். கேள்வி கேட்க கூடாதுன்னு எங்கேயுமே சாஸ்திரமே கேள்வி பதில் தான். அதனால கேள்வி கேட்க கூடாதுன்னு கிடையாது. கேள்வி கேட்டு அந்த பதில் நமக்கு கிடைக்கும் போது அதை நம்ம ஒத்துக்கணும். பதில் கிடைக்கும் போது இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு போறது தப்பு. அதுதான் நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேதங்கள் தாய், பகவான் தான் தந்தை. தாய் சொன்னாதான் அடையாளம் தெரியும் தந்தையே. அதனால வேதங்கள் காமிக்கிற பகவான் தந்தை, அதை நாம ஏத்துக்கணும். வெரி குட், வெரி குட். அப்புறம் வேற என்ன மாதாஜி? சொல்லுங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். அதான் உண்மையான அகங்காரம் தூய பக்தன் பகவானோட இருக்கிறது உண்மையான அகங்காரம். நம் உடலோட உள்ளதுதான் பொய் அகங்காரம். பொய் அகங்காரம். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ பிரபு. அதுக்கப்புறம் பகவான் மனிதரா இருக்காரு அப்படின்னு எல்லாரும் நம்ம பகவத்கீதையில ராதா லீலா அதெல்லாம் படிக்கும்போது இவர் மனுஷனா தானே இருக்கிறார் அப்படின்னுங்கிறான். ஆனா பகவான் மனுஷனா பிறக்கலாம், அவதாரம் எடுக்கலாம். ஆனா மனுஷனால பகவான் ஆக முடியாது. இந்த பாயிண்ட் நேத்து நீங்க சொன்னீங்க. பகவான் மனுஷனா வரல, மனித ரூபத்துல வர்றார். அவர் எப்பவுமே டிரான்ஸ்லெண்டலா, அவர் எப்பவுமே தெய்வீகமான, அவரது உடல் தெய்வீகமானது. நம்ம இப்போ இந்த பீஷ்ம தேவருடைய அந்த இதுல நம்ம படிக்கலாம். பகவான் மனிதனா வரல, மனித ரூபத்துல வர்றார். மனிதன் மாதிரி ஒரு உருவத்துல வர்றார். நம்மள மாதிரி அவருக்கு உடல் ஆத்மா அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது. தேங்க்யூ மாதாஜி.
ஸ்ரீமத் அதே பாகவதம் மாதிரி 3 சக்திகள் சொன்னீங்க. பகிரங்க சக்தி, அந்தரங்க சக்தி, நடுசக்தி. நாம வந்து இந்த நடு சக்தியில இருந்துகிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கோம். நம்மளால ம். நாம வந்து பகிரங்க சக்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கோம். ஆனா அந்தரங்க சக்தியோட கட்டுப்பாட்டுக்கு நம்ம மாறணும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. இப்போ நம்ம பாகவதம் கண்டினியூ பண்ணுவோம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பீஷ்ம தேவரின் மரணம் பதம் 23. பக்தியாவேஷ்ய மனோ யஸ்மின் வாசாயன் நாம கீர்த்தயன் தியஜன் கலேவரம் யோகி முச்சதே காம கர்மபிஹி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவிதராச வேதாந்த ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பக்தி நிறைந்த கவனத்தினாலும் தியானத்தினாலும் மற்றும் புனித நாம ஜபத்தினாலும் பக்தனின் மனதில் தோன்றும் பரமபுருஷ பகவான் பக்தன் ஜட உடலை கைவிடும் வேளையில் அவனை கர்ம பந்தங்களிலிருந்து விடுவிக்கிறார். ஸோ எப்படி இது நடக்குது அப்படிங்கிறத பீஷ்மதேவர் இங்க நமக்கு சொல்றார். ஒரு பக்தன் கடைசி நேரத்துல தன்னுடைய உடலை விடக்கூடிய அந்த கடைசி நேரத்துல பகவானை தியானம் பண்ணணும் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார். அந்த காலேச்ச மாமியேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் எப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்திர சம்சய அப்படின்னு சொல்றார். யார் ஒருத்தர் வந்து இந்த கடைசி நேரத்துல பகவானுடைய தியானத்துல தங்களுடைய உடலை விடுறாங்களோ அவங்க கண்டிப்பா பகவானை அடைவாங்க அப்படின்னு சொல்றார். ஆனா இங்க வந்து பக்தர் என்ன சொல்றார் அப்படின்னா அந்த பகவானே நமக்கு அந்த உதவியை செய்வார் அப்படின்னு சொல்றார். இதையும் பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்கார். நானே வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொருளுரை யார் படிக்கிறீங்க? விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். மனதை எல்லா பௌதிக விஷயங்களில் இருந்தும் பிரித்து அதை ஒருமுனைப்படுத்துவதே யோகம் எனப்படுகிறது. அத்தகைய மன ஒருமை உண்மையில் சமாதியாகும். அதாவது பகவானின் தொண்டில் முழு ஈடுபாடு கொள்ளுதல் என்பது இதன் பொருளாகும். இம்முறையில் மனதை ஒருமுகப்படுத்துபவர் யோகி என அழைக்கப்படுகிறார். இத்தகைய ஒரு யோகியாக உள்ள பகவானின் பக்தர் 24 மணி நேரமும் பகவானின் தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். இதனால் அவரது முழு கவனமும் 9 பக்தி தொண்டு முறைகளாக பகவானை பற்றி கேட்டல், அவரது நாமத்தை பாடுதல், அவரை நினைவில் கொள்ளுதல், வழிபடுதல், அவரிடம் பிரார்த்தனை செய்தல், தன்னிச்சையாக அவரது தொண்டனாதல், அவரது கட்டளைகளை நிறைவேற்றுதல், அவருடன் நட்புறவை ஏற்படுத்தி கொள்ளுதல் அல்லது பகவானின் சேவைக்காக எல்லா உடைமைகளையும் அர்ப்பணித்து விடுதல் ஆகியவற்றில் மூழ்கி விடுகிறது. இத்தகைய யோக பயிற்சியினால் அல்லது பகவானின் தொண்டுடன் தொடர்பு கொள்ளும் முறையினால் ஒருவர் பகவானால் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். இம்முறை சமாதியின் மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலை என்று பகவத்கீதையில் விவரிக்கப்படுகிறது. அத்தகைய அரிதான ஒரு பக்தரை யோகிகளிலே மிகச் சிறந்தவர் என்று பகவான் அழைக்கிறார். பகவானின் திவ்யமான கருணையினால் அத்தகைய ஒரு யோகியால் தன் மனதை பக்குவமடைந்த உணர்வுடன் பகவானின் மீது ஒருமுகப்படுத்த முடிகிறது. இவ்வாறாக யோகியானவர் தமது உடலை உகுப்பதற்கு முன் பகவானின் புனித நாமத்தை பாடுவதன் வழியாக ஆன்மீக உலகிற்கு உடனடியாக மாற்றப்பட்டு விடுகிறார். பௌதிக வாழ்வும் அதன் விளைவுகளும் சிறிதும் இல்லாததான அந்த ஆன்மீக உலகிற்கு பக்தன் மாற்றப்படுவது பகவானின் அந்தரங்க அக சக்தியினால் சாத்தியமாகிறது. ஜட உலகில் உள்ள ஜீவராசி அவனது கர்மங்களுக்கு ஏற்ப 3 வகையான துன்பங்களை ஒவ்வொரு பிறவியிலும் அனுபவிக்க வேண்டியுள்ளது. அத்தகைய பௌதிக வாழ்வு பௌதிக ஆசைகளினால் விளைந்ததாகும். பகவானின் பக்தி தொண்டானது ஜீவராசியின் இயற்கையான ஆசைகளை குலைத்து விடுவதில்லை. ஆனால் அந்த ஆசைகள் பகவானின் பக்தி தொண்டில் சரியாக பிரயோகிக்கப்படுகின்றன. இது ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுவதற்கு ஆசையை தகுதியுள்ளதாக மாற்றுகிறது. பக்தி யோகம் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட வகையான யோக முறையை பீஷ்மதேவர் இங்கு குறிப்பிடுகிறார். மேலும் அவர் தமது ஜட உடலை விடுவதற்கு முன்பாக பகவானின் நேரடியான தரிசனத்தை பெற்றது அவருடைய பேரதிர்ஷ்டமாகும். எனவே பகவான் தன் கண் முன்னையே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இது பின்வரும் ஸ்லோகங்களில் விளக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி.
இங்க முக்கியமான வார்த்தைகள் தெஜன் கலேவரம் அப்படிங்கிற வார்த்தை, பக்தியாவேஷ்யா, அப்புறம் வந்து நாம கீர்த்தயன். பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம். ஏன்னா பகவானுடைய நாமத்தை சொல்லாம நாம வெறும கோவிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, மற்ற பூஜைகள் செய்யறது, வீட்டுல வழிபாடுகள் செய்யறது, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நம்ம பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் பண்ணாதான் நாம வந்து பகவானை கடைசி காலத்துல நினைக்க முடியும். அதனால நாம ஜெபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த நாம ஜெபம் அப்படிங்கிறதுல இந்த ஸ்ரவணம், கீர்த்தனம் ரெண்டுமே வந்துருது. ஸ்ரவணம்னா என்ன? கேட்கறது இல்லையா? நாம நாமத்தை சொல்லும் போது நம்மளே நல்லா கேட்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, நல்லா கேட்கணும். நாம சொல்றோம். ஸ்ரவணம், கீர்த்தனம் ரெண்டுமே நம்ம பண்ணிடுறோம். ரொம்ப எளிமையான முறை இல்லைங்களா? இதுக்காக நம்ம தனியா வந்து முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ரவணம், கீர்த்தனம் ரெண்டுமே நம்ம நாம ஜெபம் பண்ணும்போது நம்ம வந்து பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஸ்மரணம். நாம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா பகவானுடைய ஸ்மரணம் அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே இருக்கும். பிரபா சொல்ற 24 மணி நேரமும் பகவானுடைய ஸ்மரணத்துல நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உண்டான முயற்சிகளை நாம தான் வந்து பண்ணணும். தானாவே நடக்காது. சோ இதுதான் யோகத்தினுடைய உயர்ந்த நிலை அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார். யோகினாம் அப்பி சர்வேஷாம் மத்கதே அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோமதக அப்படின்னு சொல்றார். யோகிகள்லயே மிகச் சிறந்தவர் யாரு அப்படின்னா எப்பவுமே என்ன தியானம் பண்ற பக்தி யோகி தான் அப்படின்னு சொல்றார். சோ இந்த யோக முறையெல்லாம் சொன்னாலும் பகவான் வந்து அஷ்டாங்க யோக முறையை சொன்னாலும் பக்தி யோகத்துலதான் கடைசியில வந்து அந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். 6வது அத்தியாயத்துல இப்படி சொல்லிதான் வந்து பகவான் முடிக்கிறார். சோ அந்த ஒரு சமாதி நிலைக்கு போகிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கிறது பகவானுடைய நாம ஜபம், நாம கீர்த்தனம். அதுக்கப்புறம் பகவானை பத்தி நாங்க பாகவதம், பகவத்கீதையில கேட்கறது. சோ ஆன்மீக உலகம் அப்படிங்கிறது இந்த பௌதிக உலகத்தினுடைய சாயல் துளி கூட இல்லாதது. ஆன்மீக உலகம் அப்படிங்கிறது அங்க கர்ம வினைகள் கிடையாது, துன்பம் கிடையாது. அங்க வந்து எல்லையற்ற ஆனந்தம் தான் இருக்கு. அந்த மாதிரி இடத்த வந்து பக்தன் அடைகிறான் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. சோ பீஷ்மர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தான் உடலை விடக்கூடிய இந்த தருணத்துல பகவான் என் கண்ணு முன்னாடியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். பிரார்த்தனை தான் நம்மளால பண்ண முடியுமே தவிர பகவானை கட்டாயப்படுத்த முடியாது. நாம வந்து நீங்க எனக்கு இப்படித்தான் செய்யணும், எனக்கு அதைத்தான் செய்யணும் அப்படின்னு நம்ம பகவானை என்ன பண்ண முடியாது, கட்டாயப்படுத்திலாம் நம்ம வந்து அதை பண்ண முடியாது. பிரார்த்தனை செய்யலாம், பகவான்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனை செய்யலாம். இதுதான் இப்போ வந்து பீஷ்மதேவர் பண்ண போறார். சதேவ தேவோ பகவான் பிரதீக்ஷதாம் கலேவரம் யாவத் இதம் ஹினோம்யகம் பிரசன்னஹாசாருணலோச்சன ரோச்சனோல்லசன் முகாம்புஜோ தியான பதச்சதுர்புஜக. அவர் அம்பு படுக்கையில படுத்திருக்கார். அந்த உடலுடைய துன்பம் அவர் கொஞ்சம் கூட பாதிக்கல. பகவானுடைய அழக வந்து இவ்வளவு அற்புதமா வர்ணிக்கிறார். மொழிபெயர்ப்பு. உதய சூரியனை போல சிவந்த கண்களுடனும் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ள தாமரை முகத்துடனும் புன்னகை பூத்தவாறு நின்றிருக்கும் 4 கரங்களை உடைய எம்பெருமான் இந்த ஜட உடலை நான் விடும் வரை தயவு கூர்ந்து இங்கேயே இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். தியானபத சதுர்புஜக. 4 கரங்களோட இப்ப பகவான் வந்து அவருக்கு காட்சி அளிக்கிறார். சோ பகவான் தான் ஆதி நாராயணர். அவர் நினைச்சா 4 கரங்களை என்ன, ஆயிரக்கணக்கான கரங்களை கூட அவரால் வெளிப்படுத்த முடியும். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதர்க்கு ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் மூல நாராயணர் என்பதை பீஷ்ம தேவர் அறிந்திருந்தார். 4 கரங்களை கொண்ட நாராயணர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு அம்சம் என்பதையும் அவர் அறிவார். பகவான் அவரை 4 கரங்களை கொண்ட நாராயண ரூபத்தில் காட்சி தர வேண்டும் என்று மறைமுகமாக அவர் விரும்பினார். ஒரு வைஷ்ணவர் எப்பொழுதும் அடக்கமான நடத்தை உள்ளவராக இருப்பார். ஜட உடலை விட்ட உடனேயே பீஷ்ம தேவர் வைகுண்டத்திற்கு செல்வது மிகவும் நிச்சயம் என்ற போதிலும் ஜட உடலை விட்ட பின் பகவானை இனிமேல் காண முடியுமோ முடியாதோ என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. இதனால் அடக்கமுள்ள வைஷ்ணவர் என்ற முறையில் பகவானின் அழகிய முகத்தை அவர் காண விரும்பினார். பகவானின் தூய பக்தர் ஆன்மீக உலகிற்கு செல்வது உறுதி என்றாலும் அதனால் வைஷ்ணவர் ஒருவர் தற்பெருமை கொள்வதில்லை. இவ்வுடலை நான் கைவிடாதவரை என்று பீஷ்ம தேவர் இங்கு கூறுகிறார்.
அதாவது பீஷ்மதேவர் அவரது சொந்த விருப்பப்படியே அவரது உடலை விடப்போகிறார் என்பதையே இது குறிக்கிறது. இயற்கை சட்டங்களினால் அவர் வற்புறுத்தப்படவில்லை. அவர் விரும்பிய காலம் வரை அவரது உடலிலேயே இருக்கக்கூடிய அளவு சக்தியை பெற்றிருந்தார். அவருடைய தந்தையிடமிருந்து இவ்வரத்தை அவர் பெற்றார். பகவான் 4 கரங்களை கொண்ட நாராயணராக தன் முன் காட்சி தர வேண்டும் என்றும் அந்த ரூபத்தில் தமது மனதை ஒருமுகப்படுத்தி சமாதியில் ஆழ்ந்து விட வேண்டும் என்றும் அவர் விரும்பினார். இவ்வாறாக பகவானின் சிந்தனையால் மனதை புனிதப்படுத்திக் கொள்ள அவர் விரும்பினார். அதன் பிறகு அவர் எங்கு செல்வதாக இருந்தாலும் பாதகமில்லை. தூய பக்தர் ஒருவர் ஆன்மீக உலகிற்கு செல்லும் பேராவல் கொண்டவராக ஒருபோதும் இருப்பதில்லை. அவர் பகவானின் ஆதரவையே முற்றிலும் நம்பியிருக்கிறார். அவர் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று பகவான் விரும்பினாலும் அதிலும் ஒரு சமமான திருப்தி அடைகிறார். பகவானின் மலர் பாதங்களை சிந்திப்பதில் எப்பொழுதும் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்பது மட்டுமே தூய பக்தருக்குள்ள ஒரே ஆசையாகும். மனம் பகவானின் சிந்தனையில் ஆழ்ந்திருக்கும் பொழுது உயிரை விட வேண்டும் என்பதையே பீஷ்மதேவரும் விரும்பினார். அதுவே தூய பக்தர்களின் மிக உயர்ந்த நோக்கமாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பீஷ்மதேவருடைய மனோநிலை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பகவான் என்ன விருப்பப்படுறாரோ அதைத்தான் பக்தர்கள் விரும்புறாங்க. பக்தனுக்கு தனியான விருப்பம் எதுவும் கிடையாது அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். பகவானை பிரார்த்தனை பண்றார். 4 கரங்களை உடைய நாராயண ரூபத்துல நான் உங்களை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். பிரபுபாதர் அற்புதமா சொல்றார், பக்தன் அப்படிங்கிறவன் தற்பெருமை உடையவன் கிடையாது. இந்த வீண் அகங்காரம் எல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. நான் பெரிய பக்தன், நான் என்ன பண்ண போறேன், நேரடியா வைகுண்டம் போயிட்டு போறேன் அப்படிலாம் அவர் நினைக்கல. அவர் என்ன நினைக்கிறார், பகவான் என்னை எங்க அனுப்புறாரோ அது நரகமா இருக்கலாம், எந்த இடமா வேணா இருக்கலாம், ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா ஒரே ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னாக்க, எப்பவுமே நான் பகவானை மறக்க கூடாது, அவருடைய தாமரை பாதங்களுக்கு நான் எப்பவுமே சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால பக்தர்கள் ஆன்மீக உலகத்துக்கு உடனே நம்ம போகணும் அப்படின்னு ஆசைப்படுறதெல்லாம் கூட கிடையாது தூய பக்தர்கள் அப்படின்னு பிரபுபா சொல்றார். அதனாலதான் இந்த தூய பக்தர்கள் இந்த பௌதிக உலகத்துல பிறவி எடுக்கிறாங்க. எதுக்காக பிறவி எடுக்கிறாங்க? நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு பகவானை பத்தி சொல்லி நம்மளையும் பக்தியில ஈடுபடுத்துறதுக்காக அந்த பக்தர்கள் இங்க வர்றாங்க. அந்த பக்தர்கள், அந்த தூய பக்தர்கள் இங்க வரும்போது அவங்கள நாம என்ன நினைக்க கூடாது, நம்மள மாதிரி அவரும் ஒருத்தர் அப்படின்னு நினைக்க கூடாது. அது நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். பகவானையும் நம்மள ஒருத்தரா நினைக்கிறோம். அதே மாதிரி தூய பக்தர்களையும் நம்மள மாதிரி தானே இருக்காங்க, நம்மள மாதிரி தானே அவங்க வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி நாம நினைக்க கூடாது. பக்தர்கள் சாதாரணமான மனிதர்கள் மாதிரி கிடையாது. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சூத உவாச்ச யுதிஷ்டிரஸ்தத் ஆகர்ண்ய சயானம் சரபஞ்சரே அப்ருச்சத் விவிதான் தர்மான் ருஷீனாம் சானுஷ்ருண்வதாம். மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், மனதை உருக்கும் குரலில் பீஷ்மதேவர் பேசியதை கேட்ட யுதிஷ்டிர மகாராஜன் எல்லா சிறந்த ரிஷிகளின் முன்னிலையிலும் பல்வேறு மத கடமைகளின் முக்கிய கொள்கைகளை பற்றி எல்லாம் அவரிடம் வினவினார். எந்த காரணத்துக்காக பகவான் இப்போ பாண்டவர்களை அங்க அழைச்சிட்டு வந்தாரோ அதை பீஷ்மதேவர் அந்த உபதேசங்களை யுதிஷ்டிர மகாராஜருக்கு பண்ணணும் அப்படின்னு பகவான் விரும்பினார். அதே மாதிரி யுதிஷ்டிர மகாராஜன் இப்போ பீஷ்மர்கிட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்டு தெளிவு பண்ணிக்க போறார். அதான் இங்க சூத கோஸ்வாமி நைமிசாரண்ய முனிவர்கள்ட்ட சொல்றார். யோகேஸ்வரி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதற்கு ஜெய். உருக்கமான குரலில் பீஷ்மதேவர் பேசியதை கேட்ட யுதிஷ்டிர மகாராஜன் அவர் சீக்கிரமாக உயிரை விடப் போகிறார் என்பதை புரிந்து கொண்டார். மேலும் மத கொள்கைகளை பற்றி அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜனை ஊக்கப்படுத்தினார். பீஷ்மதேவரை போன்ற பகவத் பக்தர்கள் ஒருவர் இகலோக மனிதரை போல வாழ்வதாக காணப்பட்டாலும் அவர்கள் பல பெரும் முனிவர்களையும் வியாசதேவரை விடவும் மிகவும் உயர்ந்தவர்கள் என்பதை சுட்டி காட்டவே பல பெரும் முனிவர்களின் முன்னிலையில் பீஷ்மதேவரிடம் கேள்வி கேட்கும்படி கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜனை ஊக்குவித்தார். மற்றொரு கருத்து என்னவெனில், பீஷ்மதேவர் அச்சமயத்தில் அம்புகளாலான மரணப்படுக்கையில் படுத்திருந்ததோடு அல்லாமல் அந்நிலையினால் பெரும் துன்பத்திற்கும் ஆளாகியிருந்தார். அச்சமயத்தில் யாரும் அவரிடம் கேள்விகள் கேட்டிருக்க கூடாது. ஆனால் தூய பக்தர்கள் அவர்களுடைய ஆன்ம ஞானத்தின் பலத்தினால்
உடலாலும் மனதாலும் எப்பொழுதும் நல்ல நிலையிலேயே இருக்கின்றனர் என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நிரூபிக்க விரும்பினார். எனவே பகவானின் பக்தர் ஒருவர் எல்லா சூழ்நிலைகளிலும் சரியான வாழ்வு முறையை பற்றி பேசும் தகுதியுடையவராகவே இருக்கிறார். அங்கு கூடியிருந்தவர்கள் பீஷ்மதேவரை விட சிறந்த பண்டிதர்களாக காணப்பட்ட போதிலும் அவர்களிடம் கேட்பதை விட பீஷ்மதேவரிடமே தனது பிரச்சனைக்குரிய கேள்விகளை கேட்டுவிட வேண்டும் என்று யுதிஷ்டிரர் விரும்பினார். பக்தர்களின் பெருமைகளை நிலைநாட்டுபவரும் சிறந்த சக்கராயுதத்தை கரத்தில் ஏந்தியிருப்பவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இவை அனைத்திற்கும் காரணமாவார். மகன் தன்னை விட அதிக புகழ் பெற்றவன் ஆக வேண்டும் என்பதை காண தந்தை விரும்புகிறார். பகவானை நேரடியாக வழிபடுவதை விட அவரது பக்தர்களை வழிபடுவது அதிக நன்மையை அளிக்கக்கூடியதாகும் என்று பகவான் மிகவும் அழுத்தமாக கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பீஷ்மதேவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கிற ரிஷி முனிவர்களை விட உயர்ந்தவர். பக்தர்கள் வைஷ்ணவர்கள் எல்லா விதத்திலும் உயர்ந்தவர்களா இருக்காங்க. தூய வைஷ்ணவர்கள். உடனே நம்ம நம்மள நினைச்சு கூடாது. தூய்மையான வைஷ்ணவர்கள் எல்லாரையும் விட உயர்ந்த நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத பகவான் இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காகவும் பீஷ்மதேவரை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். பீஷ்மதேவர்கிட்டேருந்து யுதிஷ்டிர மகாராஜர் உபதேசங்களை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இன்னொரு முக்கியமான காரணம் இங்க என்ன சொல்லப்படுது? பக்தர்கள் எந்த நிலையிலும், தூய பக்தர்கள் எந்த நிலையிலும் சரியான மனோநிலையில அவங்க இருக்காங்க. அவங்க உடல் எந்த நிலையில இருந்தாலும் சரி, அது அவங்கள பாதிக்கிறது கிடையாது. சரபஞ்சர இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க சரபஞ்சரே அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. சரம் அப்படின்னா அம்புகள். அந்த அம்புகள் போட்டு அந்த அம்பு படுக்கையில தான் அவர் படுத்திருக்கார். அப்போ அந்த உடல் என்ன மாதிரியான வேதனைகளை அனுபவிக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்துல எப்படி இந்த மாதிரி தர்ம உபதேசங்கள் எல்லாம் பண்ண முடியும் இல்லையா? ஆனா இந்த பீஷ்மதேவருடைய மனநிலை சரியான ஒரு மனநிலையில இருக்கு. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். பீஷ்மதேவருடைய மனநிலையில எப்ப பார்த்தோம்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? என்ன பார்த்தோம்? ஞாபகம் இல்லையா? அவங்க அப்பாக்காக கல்யாணம் பேசுறப்ப அந்த இது பண்ண அப்பெல்லாம் ஒரு அம்பு படுக்கையில எல்லாம் இல்லையே. அப்பெல்லாம் நல்ல வாலிபனா ரொம்ப நல்ல நிலையில தானே இருந்தார். எங்க பார்த்தோம்? அவர்கிட்ட கேட்பாங்க மாதாஜி. கிருஷ்ணர் சொல்லுவாரு, நீங்க போய் பீஷ்மரை பாத்துட்டு வாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க, எப்படி நான் ஆட்சி செய்யணும்னு சொல்லி. அதெல்லாம் என்ன கேள்வியே நீங்க புரிஞ்சுக்கல. பீஷ்மருடைய மனோநிலையை நாம எங்க பார்த்தோம்? சரியான மனோநிலையில இருக்காரு எங்க பார்த்தோம்? ஓகே, எனக்கு இது ஆசீர்வாதம், என்ன உயிர் போற தருவாயில எனக்கு காட்சி கொடுக்க வந்திருக்காரு அப்படின்னு. ஓகே. சோ அந்த ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் பீஷ்மதேவரை பார்க்க வந்த போது அவர் என்ன பண்ணார்? எல்லாரையும் சரியான முறையில வரவேற்றார். அங்கதான் பார்த்தோம் அவருடைய மனோநிலை அப்படிங்கிறது எவ்வளவு உறுதியா இருந்தது அப்படிங்கறத அங்க நம்ம பார்த்தோம். கரெக்டா? மறந்து போயிட்டீங்க எல்லாரும் இல்லையா? சோ அவருடைய மனோநிலையில எந்த ஒரு குற்றமும் கிடையாது. மிகச்சிறந்த மனநிலையில அவர் இருந்தார். அதனால அங்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் தன்னுடைய புன்னகையினாலேயும் பார்வையினாலேயுமே அவர் சரியான வரவேற்பு கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். அத்தனை பேரையும் அவர் வரவேற்றார். எந்த குறையும் வைக்கல. வந்தவங்களை உபசரிக்க வேண்டிய ஒரு குறையும் அவர் வைக்கல அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால பக்தர்கள் அப்படிங்கிறவங்க உடல் அப்படிங்கிறதுனால பாதிக்கப்படுறவங்க கிடையாது. இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதருடைய வாழ்க்கையில நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய அந்த கடைசி நேரம் வரைக்கும் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை மொழிபெயர்த்துக்கிட்டே இருந்தார். அவர் படுத்திருப்பார். அவர் முகத்துக்கு முன்னாடி இந்த டிக்டாஃபோன் தொங்கிக்கிட்டே இருக்கும். இப்ப கூட நீங்க அந்த வீடியோ இருக்கு பார்க்கலாம். தொங்கிக்கிட்டே இருக்கும். பிரபுபாதருக்கு அந்த நினைவு திரும்பும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பாகவதத்தை மொழிபெயர்த்துக்கிட்டே இருப்பார். ஓய்வெடுக்கிற சமயத்துல ஓய்வெடுப்பார். ஆனா கண்ணு முழிச்சிட்டார் அப்படின்னா அந்த பாகவதத்தை மொழிபெயர்த்துக்கிட்டே இருப்பார். எப்படி பண்ண முடியும்? இந்த ஸ்லோகங்கள்லாம் நம்மளால நேற்று படிச்சதே நமக்கு இன்னைக்கு மறந்து போயிடுது. இந்த ஸ்லோகமெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம்னா நம்ம படிக்கிறதும் இல்லை. இத்தனை பொருளுரைகள் இத்தனை கொடுத்திருக்காரே பிரபுபாதர். அப்போ எப்படி அந்த உடல் எந்த உணவும் கிடையாது. பிரபுபாதர் கடைசியில கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் அவர் எதுவுமே சாப்பிடவே இல்லை. வெறுமை திரவ ஆகாரங்களை மட்டும்தான் எடுத்துக்கிட்டார். அதுவும் ரொம்ப குறைச்சலா எடுத்துக்கிட்டார். நல்லா தெரிஞ்சிருச்சு அவருக்கு. நம்ம பகவான்கிட்ட போக போறோம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த
இந்த க்ஷணம் வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும் பாகவதத்துக்கு உரை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதுதான் வந்து கான்ஷியஸ். அந்த கான்ஷியஸ் வந்து நம்மளுடைய உணர்வு அப்படிங்கிறது அவ்வளோ ஸ்திரமா இருக்கக்கூடிய உணர்வா இருக்கணும். அதெல்லாம் பயிற்சிக்கு வருது அப்படிங்கிறது பண்ணணும். நம்ம அந்த அளவுக்கு உறுதியா நம்ம வந்து பயிற்சி பண்ணணும். அதை நம்ம சின்ன சின்ன நிலைகள்ல நம்ம உணர்வு எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஆபத்து இல்ல ஏதோ சின்னதா ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா நம்ம வார்த்தையில என்ன வார்த்தை வருது? ஒண்ணும் இல்ல, கிச்சன்ல நம்ம சமைக்கிறோம், கை சுட்டுக்கிறோம் அப்படின்னா அப்பா அம்மான்னு வருதா? இல்லைன்னா கிருஷ்ணா ராமா வருதா? என்ன வார்த்தைகள் வருது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அர்ஜென்ட்டா நம்ம வந்து ஐயம் அது சொல்லவே ஐயம் கூடாது. அது சொல்லவே கூடாது. வண்டியில போறோம். ஒருத்தர் எதுத்தாப்புல வந்து இடிக்க வர்றாங்க. ஹான்னு கத்துறோமா? இல்ல என்ன பண்றோம்? அந்த அந்த ஆபத்தான சமயத்துல நம்மளுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கு? சின்ன சின்ன விஷயங்கள்ல எப்படி இருக்கு? அத கிருஷ்ணா செக் பண்ணாலே கிருஷ்ணான்னு சொல்லணும். போதும். ஆமா. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணா சொல்லணும். பகவானுடைய நாமத்த சொல்லணும். பகவானுடைய நாமத்த சொல்றதுக்கு நமக்கு பழக்கம் இல்ல அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டம் தான். அத நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணும். ஸோ பகவான வழிபடுறத விட, பகவானுடைய பக்தர்கள வழிபடுறதுனால பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறாராம். ம். அதனால நம்ம என்ன பண்ணணும்? பீஷ்ம தேவர வழிபடலாம், பகவான வழிபடக்கூடாது. அப்படி அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. பகவான வழிபடணும். பகவானுடைய பக்தர்களையும் நம்ம என்ன செய்யணும்? தகுந்த மரியாதை கொடுக்கணும். அதனால ஆன்மீக குருவ வழிபடுறது அப்படிங்கிறது, சாதாரண ஒரு மனிதரை வழிபடுறது கிடையாது. அதான் நமக்கு நெறைய குழப்பம் இருக்கு இல்லையா? ம். ஆன்மீக குருவ எதுக்காக வழிபடணும் அப்படிலாம் நினைக்கிறோம். ஸ்ரீல பிரபுபாதர வழிபடுறது அப்படிங்கிறது, பகவான் நேரடியா வழிபடுறத காட்டிலும் உயர்ந்தது. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் என்ன மட்டும் வழிபடுங்க போதும், கிருஷ்ணரெல்லாம் வழிபட தேவையில்ல அப்படிலாம் சொல்லல. பிரபுபாத் என்ன சொல்றார்? கிருஷ்ணர சரணடையணும், கிருஷ்ணர வழிபடணும், கிருஷ்ணருக்கு தான் எல்லாம் அப்படிங்கிறத பிரபுபாத் சொல்றார். ஆனா பக்தர்கள் ஆன்மீக குருவ கண்டிப்பா வழிபட்டு தான் ஆகணும். அடுத்த ஸ்லோகம் போலாம். புருஷஸ்வபாவ விகிதான் யதா வர்ணம் யதாஸ்ரமம் வைராக்ய ராகோபாதித்யாம் ஆம்னோதோபயலக்ஷணான். துஷ்ட மகராஜனின் கேள்விக்கு பீஷ்மதேவர் முதலில் தனி மனிதனின் தகுதிகளுக்கு ஏற்ப சமூக மற்றும் ஆன்மீக பிரிவுகளின் தரங்களை விளக்கினார். பிறகு அவர் துறவினால் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதையும் பற்றினால் பௌதிக பந்தத்தில் சிக்கிக் கொள்வதையும் பற்றி தெளிவாக விளக்கினார். சோ யுதிஷ்ட மகாராஜருடைய கேள்வி இங்க நேரடியா கொடுக்கப்படல. யுதிஷ்ட மகாராஜர் என்ன கேட்டார், அதுக்கு வந்து பீஷ்மர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கறதா இங்க வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ வர்ணாசிரம தர்மத்தை பத்தி உபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் எப்படி நம்ம இந்த பௌதிக பந்தத்துல சிக்கிக்கிறோம், காரணம் என்ன, எப்படி அதுல இருந்து விடுபடலாம், அதையும் வந்து அவர் வந்து உபதேசம் பண்றார். மம்தா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. பெரிய பொருளுரை ஒரு பேராகிராஃப் நம்ம வந்து ஒருத்தர் படிக்கலாம். ஓகே மாதாஜி. பொருளுரையை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். 4 சமூக பிரிவுகள் மற்றும் 4 ஆன்மீக பிரிவுகளை பற்றிய கருத்து தனி மனிதனின் தெய்வீக குணங்களை அதிகரிப்பதற்காக பகவானாலேயே ஏற்படுத்தப்பட்டதாகும். பகவத்கீதை 4.13. இதனால் மனிதன் அவனது ஆன்மீக சொரூபத்தை படிப்படியாக உணர்ந்து கொள்வதுடன் அதற்கேற்றவாறு செயற்பட்டு பௌதிக பந்தத்திலிருந்தும் அவனால் விடுபட முடியும். ஏறக்குறைய எல்லா புராணங்களிலும் இவ்விஷயத்தை இப்படித்தான் விளக்கியிருக்கின்றன. அதை போலவே மகாபாரதத்தில் உள்ள சாந்தி பர்வதத்தின் 13ஆம் அத்தியாயத்திலிருந்து இவ்விஷயம் பீஷ்மதேவரால் மிகவும் தெளிவாக விளக்கப்பட்டு உள்ளது. நாகரிகமடைந்த மனிதன் மனித வாழ்வை வெற்றிகரமாக முடித்து கொள்வதற்குரிய பயிற்சியை பெறுவதற்காகவே வர்ணாசிரம தர்மம் நியமிக்கப்பட்டு உள்ளது. உண்ணுதல், உறங்குதல், தற்காத்து கொள்ளுதல் மற்றும் இனவிருத்தி செய்தல் ஆகிய காரியங்களில் மட்டும் ஈடுபட்டுள்ள தாழ்ந்த மிருகங்களின் வாழ்வில் இருந்து தன்னுணர்வை பெறும் வாழ்வு வேறுபட்டதாகும். மனிதனுக்கு 9 தகுதிகள் தேவை என்று பீஷ்மதேவர் அறிவுறுத்துகிறார். அவை: 1. கோபப்படாதிருத்தல், பொய் சொல்லாமை. 3. செல்வத்தை சமமாக விநியோகித்தல். 4. மன்னித்தல். 5. சட்டப்பூர்வமான மனைவியால் மட்டுமே குழந்தை பெறுதல். 6. மன தூய்மையுடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் இருத்தல். 7. யாருடனும் விரோதம் கொள்ளாதிருத்தல். 8. எளிமையாக இருத்தல். மற்றும் 9. பணியாளர்கள் அல்லது கீழ்ப்படிந்திருப்பவர்களை ஆதரித்தல் என்பவையாகும். மேற்குறிப்பிட்ட தகுதிகளை பெறாதவனை நாகரிகம் அடைந்தவன் என்று அழைக்க முடியாது.
மேலும் பிராமணர்கள், அதாவது புத்திசாலிகள், ஆளும் பிரிவினர், வணிக பிரிவினர் மற்றும் தொழிலாளர் பிரிவினர் ஆகியோர் வேத இலக்கியங்களில் குறிப்பிட்டுள்ள அவரவர் கடமைகளுக்கு ஏற்ற சிறந்த தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். பிராமணர்களுக்கு புலனடக்கம் இன்றியமையாத தகுதியாகும். அதுவே நல்லொழுக்க வாழ்விற்கு அடிப்படையாகும். சட்டப்பூர்வமான மனைவியுடன் உடலுறவு கொள்வது கூட கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இதனால் குடும்ப கட்டுப்பாடு தானாக பின்தொடரும். அறிவுள்ள மனிதன் வேத முறையிலான வாழ்வை பின்பற்றவில்லை என்றால் அவனது சிறந்த தகுதிகளை அவன் தகாத வழியில் உபயோகித்தவன் ஆவான். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது எதுக்காக இருக்கு? நம்ம ஆல்ரெடி இதை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலையில இருந்து பகவானுக்கு பக்தி பண்றதுக்காக தான் இருக்கு. அதான் பகவான் இது சொல்றார், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷ அப்படின்னு சொல்றார் 4வது அத்தியாயத்துல. 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள். இது எப்படி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா குணம், அவங்களுடைய குணம் மற்றும் செயல் இதை அடிப்படையாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டது, பிறப்பினால கிடையாது அப்படின்னு சொல்றார். ஆனா நான் இந்த வர்ணாசிரம தர்மத்துக்கு உட்பட்டவன் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்றார். சாதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் குண கர்ம விபாகஷக தஸ்ய கர்த்தாரம் அபிமா வித்ய கர்த்தாரம் அவ்யயம் அப்படின்னு சொல்றார். சோ இது என்னாலதான் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கறத தெளிவா சொல்றார். அந்த வர்ணாசிரமத்து முறைப்படி ஒரு பிராமணர் அப்படின்னா அவருக்கு புலனடக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். ஒரு சத்திரியர் அப்படின்னா தனக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிற, அதாவது தனக்கு கீழே இருக்கிறவங்களை காப்பாற்ற வேண்டியது சத்திரியருடைய கடமை. ஒரு வைசியன் அப்படின்னாக்க எல்லாருக்கும் சமமா உணவு தானியங்களை விநியோகிக்க வேண்டியது ஒரு வைசியனுடைய கடமை. ஒரு சூத்திரனுடைய கடமை என்ன? எல்லாருக்கும் சேவை செய்ய வேண்டியது சூத்திரனுடைய கடமை. அப்போ இந்த கடமைகள் எல்லாம் செய்யற அதே நேரத்துல அவங்க இத பகவானுக்கு அர்ப்பணமா செய்யணும். அப்போ எல்லாருமே பகவான் அடையலாம். இதான் வந்து வர்ணாசிரம தர்மத்தினுடைய சிறப்பு. பிராமணன் மட்டும்தான் பகவான் அடையலாம், சத்திரியன் மட்டும்தான் அடையலாம், வைசியன் மட்டும்தான் அடையலாம், சூத்ரன் மட்டும்தான் அடையலாம் அப்படிலாம் எங்கேயுமே கிடையாது. எல்லாருமே பகவானை அடையலாம். என்ன பண்ண முடியும்? அவங்களுடைய குணத்துக்கு ஏத்த மாதிரி தான் இது வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த குணம் அப்படிங்கிறதும் அந்த செயல் அப்படிங்கிறதும் அவங்களுடைய அந்த என்ன சொல்றது இயற்கை, அந்த அவங்க அந்த 3 குணங்களுடைய இயற்கையினால அந்த அமைப்புல அவங்க இது இருக்காங்க. நாமளே வீட்டுல வந்து இத ரொம்ப தெளிவா பார்க்கலாம். 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு குழந்தை ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு குழந்தை இன்னொரு மாதிரி இருக்கும். ஒரு குழந்தை ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னா இன்னொரு குழந்தை இன்னொரு விஷயத்துல சிறப்பா இருக்கும். ஒரு குழந்தை நல்லா பாடலாம், ஒரு குழந்தை நல்லா வரையலாம். ஏன் இந்த குழந்தை வந்து பாடுது, இந்த குழந்தை ஏன் வந்து பாட மாட்டேங்குது, நீயும் அந்த பாட்டு தான் கத்துக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, அதை போட்டு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இல்ல இல்ல நீ வரைஞ்சுதான் ஆகணும், நீயும் வந்து ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு இயற்கையா என்ன வருதோ அதுதான் வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது. அந்த வர்ணாசிரம தர்ம முறைப்படி அவங்கவுங்க கடமைய பகவானுக்கு அர்ப்பணமா செஞ்சாங்க அப்படின்னா எல்லாருமே பகவானை அடையலாம். இதுல எங்க தப்பு இருக்கு? இதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா தவறான புரிதல் காரணமா இது வந்து பிறப்பினால ஆனதும், அதுக்கப்புறம் வந்து இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க இந்த மாதிரி எல்லாம் பல பிரச்சனைகள் வந்ததுனால என்ன ஆச்சு, இப்ப வர்ணாசிரம தர்மத்தையே ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒழிக்கலாம் முடியாது. ஏன்னா பகவான் ஏற்படுத்தினதை மனுஷனால என்ன பண்ண முடியாது, ஒழிக்கலாம் முடியாது. பகவத்கீதையிலே பகவான் சொல்றார் இல்லையா, ச கால நேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப்ப அப்படின்னு சொல்றார். காலத்தினுடைய பிரபாவத்தினால இது மறைஞ்சது போல தெரியுது இந்த யோக முறை அப்படின்னு 4வது அத்தியாயத்துல சொல்றார். அந்த மாதிரி வர்ணாசிரம தர்மம் இல்லாத மாதிரி தெரியலாம், ஆனா வர்ணாசிரம தர்மம் எப்பவுமே இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கும் அறிவாளிகள் பிரிவு இருக்காங்க, ஒரு சத்திரியர்கள் பிரிவு இருக்காங்க. ஆனா யாருமே வந்து சரியான ஒரு நிலையில இன்னைக்கு இல்ல. முக்கியமான விஷயம் இந்த பொருளுரையில நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, வெறுமை சாப்பிடுறது, தூங்குறது, நம்மளை பாதுகாத்துக்கிறது, இனப்பெருக்கம் செய்யறது, இந்த 4 காரியம் மட்டும் செஞ்சோம் அப்படின்னா ஆகார நித்ர பய மைதுனம், இந்த 4 காரியம். ஆகார சாப்பிட்றது, நித்ரா தூங்குறது, பய நம்மளை வந்து தற்காப்பு பண்ணிக்கிறது, மைதுன உடலுறவு, இனப்பெருக்க வாழ்க்கை. இதை மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்க பசுபி சமானம் அப்படின்னு சொல்லப்பட்டு நாம வந்து விலங்குகளுக்கு சமானம். என்ன இப்படி சொல்றீங்க நீங்க? நாங்க என்ன விலங்குகள் சாப்பிடுற மாதிரியா சாப்பிடுறோம்? நாங்க வந்து நல்ல டைனிங் டேபிள்லாம் போட்டு
ஜம்முன்னு விதவிதமா பதார்த்தங்கள்லாம் பண்ணி நம்ம வந்து தட்டெல்லாம் அழகழகா வச்சு நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படி நம்ம கேட்கலாம். ஆனா செயல் ஒண்ணு தானே. நம்ம அந்த செயலை நம்ம வந்து 100 மாடி கட்டடத்து மேல நின்று செஞ்சாலும் சரி, இல்ல தெரு ஓரத்துல செஞ்சாலும் சரி, செயல் ஒண்ணு தானே. சாப்பிட்றதுங்கிறது ஒரே செயல் தானே. எதுக்காக இந்த மாதிரி சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னாக்க, மனிதன் அப்படின்னா அந்த பகுத்தறிவை கொண்டு பகவானை புரிஞ்சுக்கணும். இந்த 4 காரியம் மட்டும் சிறப்பா பண்றதுக்காக நமக்கு வந்து சிறப்பு தகுதிகள் கொடுக்கப்படல. மனித வடிவம் வந்து இந்த 4 காரியங்களை நீ வந்து ஒரு 100 மாடி கட்டடம் கட்டி அது மேல உட்கார்ந்து பண்றதுக்காக இது இந்த தகுதிகள் கொடுக்கப்படல. இந்த தகுதிகள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? மனித வாழ்வு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அந்த பகவானை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு இயற்கையாவே நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய அந்த குணங்களை நம்ம என்ன பண்ணணும்? விருத்தி பண்ணிக்கணும். இங்க வந்து 9 விதமான குணங்களை சொல்றார். இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு நாமளே செக் பண்ணிக்கலாம். முதல்ல கோபப்படாதிருத்தல். முணுக்குனா என்ன வருது? கோபம் வந்துடுது. பொய் சொல்லாமை ரொம்ப கஷ்டம். அடுத்தது செல்வத்தை சமமாக விநியோகித்தல். இதுவும் எவ்வளோ பேரால முடியும். மன்னித்தல். மன்னித்தாலும் மறக்க மாட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் சட்டப்பூர்வமான மனைவியால் மட்டுமே குழந்தை பெறுதல். மன தூய்மையுடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் இருத்தல். இது கூட வந்து கடைபிடிக்க முடியாம இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? யாருடனும் விரோதம் கொள்ளாதிருத்தல், எளிமையாக இருத்தல் மற்றும் பணியாளர்களை அல்லது கீழ்ப்படிந்திருப்பவர்களை ஆதரித்தல். இந்த குணங்கள் வந்து ஒரு தனி மனிதனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சாஸ்திரம் அப்படிங்கிறது எவ்வளவு அழகா இருக்கு. சாஸ்திர உபதேசங்களை நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு சிறந்த முறையில இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு உபதேசம், ஒவ்வொரு வார்த்தையிலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நன்மைக்காக தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர இதெல்லாம் வந்து கடைபிடிக்க முடியாது, இது வந்து பழங்கதை அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இங்க வந்து கிடையாது. நெக்ஸ்ட் சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அதாவது வேத இலக்கியங்களை, குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்தையும் பகவத்கீதையும் ஒருவன் நன்கு கற்றுணர வேண்டும். வேத ஞானத்தை பயில்வதற்கு பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ள பக்தரை ஒருவர் அணுக வேண்டும். சாஸ்திர விரோதமான செயல்களை அவர் கைவிட வேண்டும். ஒருவன் மது அருந்துபவனாகவோ அல்லது புகைப்பிடிப்பவனாகவோ இருந்தால் அவன் ஒரு ஆசிரியனாக இருக்க முடியாது. நவீன கல்வி முறையில் ஆசிரியரின் நல்லொழுக்க வாழ்வை மதிப்பிடாமல் அவரது கல்லூரி படிப்பின் தகுதி மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஆகவே உயர்ந்த அறிவை பல வழிகளில் துஷ்பிரயோகம் செய்வதே கல்வியின் பலனாக அமைந்து விடுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிச்சிருங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சத்திரியர்கள் அல்லது ஆட்சி குழு உறுப்பினர்கள் தானம் செய்ய வேண்டும் என்றும், ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் தானம் பெறக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்படுகின்றனர். நவீன நிர்வாகிகள் சில அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக நன்கொடைகளை வசூலிக்கின்றனர். ஆனால் அரசாங்க நிகழ்ச்சிகளின் போது பிரஜைகளுக்கு அவர்கள் தானம் கொடுப்பதே இல்லை. இது சாஸ்திரத்திற்கு நேர் எதிரானதாகும். ஆளும் பிரிவினர் சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஆசிரியர்களின் தொழிலை ஏற்கக்கூடாது. அரசாளும் பிரிவினர் பலாத்காரத்தை பிரயோகம் செய்யாததைப் போல் ஒருபோதும் பாசாங்கு செய்யக்கூடாது. இதனால் அவர்கள் நரகத்திற்குத்தான் செல்வார்கள். குருட்சேத்திர போர்க்களத்தில் பலாத்காரம் வேண்டாம் என்று பின்வாங்கிய அர்ஜுனனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கடுமையாக கண்டித்தார். அப்பொழுது அஹிம்சை கொள்கையை பின்பற்ற விரும்பிய அர்ஜுனனை பகவான் நாகரிகமடையாத மனிதனின் அந்தஸ்திற்கு தாழ்த்தினார். அரசாளும் பிரிவினர் போர்க்கலையில் நன்கு பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பிரபா சொல்றார். இந்த ஒன்றை கடைபிடிச்சா கூட போதும், இந்த சமுதாயம் உருப்படும் இல்லையா? ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து பகவத்கீதை படிக்க வருவாங்க. சாண்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருமணம் ஆச்சு, ஒரு குழந்தையும் பிறந்தது. அதுக்கப்புறம் வர்றதில்ல. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒரே அழுக. என்னம்மா ஆச்சு திடீர்னு, என்னம்மா அழுகிற அப்படின்னு சொன்னா, என் வீட்டுக்காரர் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, தண்ணி அடிச்சுட்டு டிராஃபிக் போலீஸோட சண்டை போட்டு அவங்க வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏமா இப்படி பண்றாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்க வீட்டுக்காரர், உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, எங்க வீட்டுக்காரர் வந்து பெரிய ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் பேர் சொல்றாங்க, ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்காராம். அந்த ஸ்கூல் டீச்சரா இருக்காராம். ஆனா நடத்தை எப்படி இருக்கு, தண்ணி அடிச்சுட்டு போலீஸோட சண்டை போட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு பிரபுபா சொன்னதுதான் ஞாபகம் வந்தது.
என்ன மாதிரியான ஒரு ஆசிரியருக்கு என்ன தகுதி இருக்கு? வெறுமை கல்வி தகுதி மட்டும் போதுமா? என்ன பண்றாங்க? இந்த இந்த தகுதி இருக்கணும், இந்த பிஎட் படிச்சிருக்கணும், இந்த துறையில நீங்க வந்து படிப்பு பட்டம் வாங்கியிருக்கணும், அப்படிதான் பாக்குறாங்களே ஒழிய அவருடைய நடத்தை என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத யாரும் வந்து பாக்குறது கிடையாது. இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா? எத்தனை பெண் குழந்தைகள் சீரழிக்கப்படுறாங்க பள்ளிக்கூடங்கள்ல, எத்தனை விதமான தவறுகள் நடக்குது. அதே மாதிரி அங்க இருக்கிற மற்ற இனத்தோட பெண்கள் அந்த ஆசிரியர்களா இருக்காங்க அங்க பெண்கள் அப்படின்னாக்க, அவங்களுக்கும் மற்ற ஆண்களுக்கும் தகாத முறையில நடக்கிற அந்த செயல்கள் எல்லாம் நம்ம வந்து செய்திகள்ல வந்து ரொம்ப சர்வசாதாரணமா இன்னைக்கு வந்து பாக்குறோம். சோ எந்த விதமான ஒரு குணமும் இல்லாதவங்க இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க? ஆசிரியர்கள் ஆயிட்டாங்க. ஆனா அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க டீச்சர்ஸ் அப்படின்னா அவங்கள நம்ம வந்து ரோல் மாடலா நம்ம வச்சிருப்போம். இன்னை வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கும். நமக்கு வந்து சின்ன வயசுல பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை நம்ம வந்து ரோல் மாடலா நினைச்சிருப்போம். எப்படி அவங்களுடைய நடத்தை இருந்தது, எப்படி அவங்க நமக்கு வந்து அந்த அறிவை நமக்கு வந்து அவங்க கொடுத்தாங்க. பௌதிக அறிவா இருக்கலாம், ஆனா அது அவங்க நமக்கு போதிச்ச விதம் இதெல்லாம் நமக்கு இன்னி வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்போம் நம்ம. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதே மாதிரி ஒரு சத்திரியன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது? தானம் வாங்கக்கூடாது. அதனாலதான் இந்த குருக்ஷேத்திர போர் நடந்தது. கடைசியில கிருஷ்ணர் என்ன கேட்டாரு? 5 கிராமங்களையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஏன்னா இவங்க பிக்ஷை எடுத்து வாழ முடியாது. சத்திரியர்களுடைய இது கிடையாது. அது சத்திரியர்கள் யார்கிட்டையும் கை கட்டி வேலையும் செய்யக்கூடாது, பிக்ஷையும் எடுக்கக்கூடாது. அதை பண்றேன்னு சொன்னது யாரு? அர்ஜுனன். குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு முன்னாடி பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல அர்ஜுனன் சொல்றார், நான் போய் பிக்ஷை எடுத்து வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்பதான் கிருஷ்ணர் சொல்றார், அனாரிய ஜுஷ்டம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுனா அப்படிங்கிற. நீ ஒரு ஆரியன் மாதிரி பேசலையே, அந்த தகுதி உனக்கு இல்லையே, வாழ்க்கையினுடைய நோக்கத்தை தெரிஞ்சவ மாதிரி நீ இல்லையே, ஒரு அனாரியன் மாதிரி பேசுறியே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அப்போ வந்து சொன்னார். சோ அதனால சத்திரிய தர்மத்தை சத்திரியன் கடைபிடிக்கணும். ரோப்பா சொல்றாரு, இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு அரசியல் கட்சி கூட்டம் போடுது அப்படின்னா முதல்ல நோட்டத்துக்கிட்ட வந்துடுறாங்க இல்லையா? நம்ம கிட்ட வந்து அதுவும் கடைகள் எல்லாம் வந்து அடாவடியா வந்து வசூல் பண்றாங்க. வசூல் பண்ணி பணத்தை வாங்கிட்டு போறாங்க. நம்ம கொடுக்கலன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? மத்த ஏதாவது ஒரு பிரச்சனையை நமக்கு உண்டு பண்ணுவாங்க. தொலையுதுன்னு சொல்லி நம்ம வந்து பணம் கொடுக்குறோம். யாரும் விரும்பி கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு பயந்து நம்ம என்ன பண்றோம்? அந்த பணத்தை நம்ம தூக்கி கொடுக்குறோம். ஆனா பிரபுபா சொல்றார், அந்த மாதிரி அரசியல் நிகழ்ச்சிகள்ல பொதுமக்களுக்கு எந்த விதமான தானமும் அவங்க கொடுக்கறது கிடையாது. ஆக்சுவலா அந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க அரசர்கள் என்ன பண்ணாங்க? நித்தியம் காலையில பார்த்தோம் அப்படின்னா தானம் கொடுக்கறது தான் அந்த அரசனுடைய வேலை. கிருஷ்ணர் என்ன பண்றார்? துவாரகையில 16,108 அரண்மனையில இருக்கார். ஆனா நித்தியம் காலம்பரை எழுந்து இத்தனை பசுக்கள், பொன், நிலம் எல்லாத்தையும் பிராமணர்களுக்கு எல்லாம் வரவங்களுக்கு தானம் கொடுக்குறார். நித்தியப்படி தானம் கொடுக்குறார். துஷ்ட மகாராஜரும் பண்றார். சோ தானம் கொடுக்கணும் சத்திரியன், தானம் வாங்கிக்க கூடாது. அதே மாதிரி தன் பாதுகாப்பு இல்லாதவங்களை, பலத்துல குறைந்தவங்களை காப்பாற்ற வேண்டியது சத்திரியனுடைய கடமை. அதை செய்யல அப்படின்னா அவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு இங்க வந்து பிரபா சொல்றார். சோ அதனால இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் என்ன மாதிரியான நிலையில இருக்கு அப்படிங்கறத நாம பாத்துக்கலாம். பிரபாவுடைய பொருளுரைகளோட சிறப்பு என்ன அப்படின்னாக்க, எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்றாரு, இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. 2 விஷயத்தையும் நமக்கு வந்து கம்பேர் பண்ணி பிரபா வந்து கொடுக்குறாரு. தெளிவா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எப்படி நம்ம வந்து சாஸ்திரங்கள்ல இருக்கிற விஷயங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு முரண்பட்டு நடக்கிறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மத்தவங்களை சொல்றதை விட நம்ம என்ன பண்ணிக்கணும், நாம எந்த விதத்துல சரியாகலாம் அப்படிங்கறத நாம வந்து பார்க்கணும். அதுக்காக தான் இந்த 4 சட்டத்திட்டங்கள் கண்டிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து மாமிச உணவு சாப்பிடக்கூடாது, போதைப் பொருள் எதுவும் எடுத்துக்கூடாது, தகாத ஆண் பெண் உறவு கூடாது, சூதாட்டம் கூடாது. இந்த 4 சட்டத்திட்டங்களை நாம முதல்ல கடைபிடிக்கணும். மற்றவங்களை சொல்றதுக்கு முன்னாடி நாம வந்து கடைபிடிக்கணும். மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரைகள் ஸ்ரீல பிரபாக்கு ஜெயம். வாக்குகளின் எண்ணிக்கையை மட்டும் கருத்தில் கொண்டு கோழைகளை ஜனாதிபதியின் பதவிக்கு உயர்த்திவிடக்கூடாது. அரசர்கள் அனைவரும் வீர பராக்கிரமசாலிகளாக இருந்தனர். எனவே அரசர்களுக்கு அவர்களுக்குரிய உத்தியோக கடமைகளில் நன்கு பயிற்சி அளித்து அரசாட்சியை பராமரிக்க வேண்டும். போரில் அரசனோ அல்லது ஜனாதிபதியோ எதிரியால் தாக்கப்படாமல் வீடு திரும்பக்கூடாது. பேரளவே ஆன இக்காலத்தில் அரசன் போர்க்களத்தை எட்டி கூட பார்ப்பதில்லை.
அவன் செயற்கையான முறையில் போரை ஊக்குவித்து நாட்டிற்கு பொய்யான கௌரவத்தை தேடித் தருவதில் கை சேர்ந்தவனாக இருக்கிறான். ஆட்சிக்குழு பிரிவினர் வணிகர்களாகவும் தொழிலாளர் கூட்டமாகவும் மாறியவுடனேயே அரசாங்க இயக்கம் முழுவதுமே பழுதடைந்து விடுகிறது. வைசியர்கள் அல்லது வணிக பிரிவினர் பசுக்களை பாதுகாக்க வேண்டும் என்று முக்கியமாக அறிவுறுத்தப்படுகின்றனர். பசு பாதுகாப்பு என்பது பாலிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் தயிரையும் வெண்ணெயையும் அதிகரிப்பதாகும். விவசாயம் மற்றும் உணவு விநியோகம் ஆகியவையே இவர்களின் முக்கிய கடமையாகும். இவற்றிற்கு ஆதாரமாக வேத கல்வியை போதிப்பதுடன் தான தர்மங்கள் செய்வதாலும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். பிரஜைகளை பாதுகாக்கும் பொறுப்பு சத்திரியர்களுக்கு அளிக்கப்பட்டிருப்பதை போலவே மிருகங்களை பாதுகாக்கும் பொறுப்பு வைசியர்களுக்கு அளிக்கப்பட்டு உள்ளது. மிருகங்கள் கொல்லப்படுவதற்காக இருப்பவை அல்ல. மிருகவதை காட்டுமிராண்டி சமுதாயத்திற்குரிய ஒரு அறிகுறியாகும். ஒரு மனிதனுக்கு விவசாய உற்பத்தி, பழங்கள் மற்றும் பால் ஆகியவை போதுமான தகுதியுள்ள உணவு வகைகளாகும். மனித சமூகம் மிருகங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இயந்திர தொழிற்சாலையில் பணிபுரிவதால் தொழிலாளியின் உற்பத்தி செய்யும் சக்தி வீணாக செலவழிக்கப்படுகிறது. பல வகைப்பட்ட இயந்திர தொழில்களால் மனிதனின் முக்கிய தேவைகளான அரிசி, கோதுமை, தானியங்கள், பால், பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆகியவற்றை உற்பத்தி செய்ய முடியாது. இயந்திர உற்பத்தி செயற்கையான வாழ்வு முறையை அதிகரிப்பதுடன் ஆயிரக்கணக்கான மக்களை பட்டினி கிடக்கவும் கொந்தளிப்பு அடையவும் செய்கிறது. நாகரிகத்தின் தரம் இப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ சத்திரியர்களை பற்றி சொல்ற. இன்னைக்கு ஜனாதிபதி இல்லைன்னா பிரதமர்லாம் போர்க்களத்தில் எங்கே போய் முன்னாடி நிற்பாங்க? எல்லாரும் எங்கே இருக்காங்க? ரொம்ப பாதுகாப்பான முறையில் அவங்க வந்து இருக்காங்க. யார் போய் செத்து போறா அப்படின்னா சிப்பாய் தான் போய் செத்து போறாங்க. ஆனால் குருட்சேத்திர போர்க்களத்தில் முன்னாடி யார் நிற்கிறாங்க? அர்ஜுனன் பார்க்குறாரு, யார் நிற்கிறாங்க? துரோணர், பீஷ்மர், கிருபாச்சாரியார், துரியோதனன் எல்லாரும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற போர் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க போரை தூண்டி விட்டுட்டு என்ன பண்றாங்க, இவங்க போய் ரொம்ப பாதுகாப்பா இருந்துகிட்டு அப்பப்போ மக்களுக்கு செய்தியை மட்டும் தொலைக்காட்சியில அதுல இதுல வந்து பேசி அவங்க வந்து மக்களுக்கு செய்தியை கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர இன்னைக்கு யாருமே உண்மையான சத்திரியர்கள் கிடையாது. உலகம் முழுக்க இதே காட்சியை தான் பார்க்கலாம். எந்த இடத்துலயுமே வந்து அரசர்கள் போருக்கு இன்னைக்கு வர்றது கிடையாது. அது ஆட்சியில் அதிகாரத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு போருக்கு வர்றது கிடையாது. அதே மாதிரி ஒரு வைசியன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க மிருகங்களை பாதுகாக்கணும் வைசியன். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மிருகங்களை கொல்றதையே தொழிலா வச்சுட்டு இருக்காங்க. மிருகங்களை கொன்று அதை விற்கிறதே ஒரு பெரிய தொழிலா, மிகப்பெரிய தொழிலா அது வந்து நடந்துகிட்டே இருக்கு. எதுக்காக வளர்க்குறாங்க? அவ்வளோ ஆடு வளர்க்குறாங்க, ரொம்ப பிரியமா வளர்க்குறாங்களா? நீங்கெல்லாம் பார்க்கலாம், அனுபவமும் இருக்கலாம். நம்ம மெயின் ரோட்ல போகும்போது ஆடெல்லாம் குறுக்க வந்துருச்சு, நம்ம தெரியாம அதோட காலில் ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னாக்க அந்த கிராமமே கூடிடும். காரை எடுக்கவும் விட மாட்டாங்க, ஒன்றும் விட மாட்டாங்க. இவ்வளோ ரூபாய் பணம் கொடுத்தாதான் அப்படின்னு விடுவாங்க. அப்போ அந்த மாதிரி அடிச்சு பிடிச்சு பணம் வாங்குறாங்களே, சரி அந்த ஆட்டை பாதுகாக்க போறாங்கன்னா அது கிடையாது. அது மேல பாசமானா அது கிடையாது. அதை கொண்டு போய் என்ன பண்ண போறாங்க? வெட்டி விற்கதான் போறாங்க. ஆனா அதுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த ஒரு அலம்பல் பண்ணி எடுத்துருவாங்க. வைசியர்களுடைய கடமை இங்க வந்து ரொம்ப அழகா சொல்றார். ஒரு சத்திரியனுடைய கடமை மக்களை பாதுகாக்கணும், வைசியனுடைய கடமை மிருகங்களை பாதுகாக்கணும். அந்த மிருகங்களுக்கும் பிரஜான்னா அந்த மிருகங்களும் அடக்கம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஒரு பிரஜை அப்படின்னா அவங்களும் அடக்கம். அது ஓட்டு போடல, அதுக்கு ஓட்டுரிமை கிடையாது மிருகத்துக்கு. அதுக்கு மட்டும் ஓட்டுரிமை இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? அதை கொல்ல மாட்டாங்க. அதுவும் ஓட்டு போடலாம், உங்க வீட்டுல இருக்கிற மிருகங்களும் ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ண மாட்டாங்க? மிருகங்களை கொல்ல மாட்டாங்க. ஆனா இப்ப ஓட்டுரிமை யாருக்கு மட்டும் இருக்கு? மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால அவங்கள பாதுகாத்தா போதும். அவங்களே யாரும் பாதுகாக்கிறது இல்லை, அது வேற விஷயம். ஆனா மிருகங்களை கொஞ்சம் கூட கவலை இல்லாம என்ன பண்றாங்க? கொண்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. வைசியனுடைய முக்கியமான கடமை அப்படின்னு சொல்றது கிருஷி கோரக்ஷா. கிருஷி அப்படின்னாக்க உழவு செய்யணும், தானியங்களை உற்பத்தி செய்யணும். நல்ல தானிய உற்பத்தி ப்ராப்பர் அழகா பொருளில் கொடுக்குறார். வெறும தொழிற்சாலைகளா வந்து என்ன பண்ண போறீங்க? எவ்வளோ ஐடி ஃபீல்டு வருது, சாப்பிட முடியுமா என்ன? அதெல்லாம் வச்சு நமக்கு சாப்பிடணும்னா என்ன தேவை? நல்ல அரிசி, பருப்பு, தானியங்கள், பழங்கள் இதெல்லாம் தான் தேவை. இந்த உற்பத்தியை விட்டுட்டு நம்ம வந்து தொழிற்சாலைகளை பெருக்கிக்கிட்டே போகணும் அப்படின்னாக்க என்ன ஆகும்? கொந்தளிப்பு தான் ஏற்படும். உணவு பற்றாக்குறை, பஞ்சம். எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கும், ஆனா
நம்ம என்னத்தை வாங்க முடியும்? விவசாயமே இல்ல, விவசாய நிலங்கள் எல்லாம் நம்ம வந்து தொழிற்சாலைகள் ஆக்கிட்டோம் அப்படின்னாக்க, எதை உற்பத்தி பண்ணி சாப்பிட போறோம்? இல்லையா? ஸோ அதனால பிரபுபாதருடைய ஒரு முக்கியமான ஒரு லட்சியம் என்ன அப்படின்னாக்க, ஒவ்வொரு இஸ்கானுமே தன்னிறைவு அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தார் பிரபுபாதர். அவங்களே வந்து விவசாய உற்பத்தியும் பண்ணணும், தானியங்களை உற்பத்தி பண்றது, காய்கறிகள் ரொம்ப எங்களுடைய குருமராஜரும் அதை சொல்லுவார். கிச்சன் கார்டன் வந்து மெயின்டைன் பண்ணுங்க, ஒரு சின்ன கார்டன் மெயின்டைன் பண்ணுங்க, அதுல உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே வந்து விளைவிச்சுக்கோங்க அப்படின்னு. நம்ம சின்ன சின்னதா ஒரு கத்திரிக்காய், வெண்டைக்காய் நம்மளால என்ன பண்ண முடியுமோ ஒரு வீட்டு தோட்டம் போட்டு, அந்த வீட்டில் இருக்கிற சின்ன இடத்துலயே நம்ம வந்து தோட்டம் போட்டு அந்த காய்கறிகளை நம்ம உற்பத்தி பண்ணோம் அப்படின்னாக்க, நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான வழியில அந்த காய்கறிகளும் கிடைக்கும். நம்ம வந்து தன்னிறைவோடவே இருக்கலாம். எல்லாத்துக்கும் அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முன்னெல்லாம் வீட்டுக்கு வீடு ஒரு மாடு இருந்தது, பசுமாடு இருக்கும். வீட்டுல பசுமாடு இல்லாத வீடே இருக்காது, எல்லார் வீட்லயும் பசுமாடு இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அபார்ட்மெண்ட்ல எங்க பசுமாடு இருக்கிறது? ம். இப்பெல்லாம் கிரகப்பிரவேசத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, பசுமாடெல்லாம் யாரும் உள்ள கூட்டிட்டு போறது இல்ல. அந்த சின்ன ஒரு பசு மாதிரி ஒரு ரோபோ உருவம் அதை ரோபோ வச்சு ரோபோ ரோபோலாம் கிடையாது பிரபு. சின்ன பசு அந்த பொம்மை இருக்கும் இல்லையா, அதை கையில அதான் எடுத்துட்டு ரோபோ மாதிரி. போயிடுறாங்க. அதை ஆமாமா. கையில எடுத்துட்டு உள்ள போயிடுறாங்க பசு. அந்த சின்ன பேட்டரி வச்சு ஆப்ரேட் பண்றான். அவ்வளவு முன்னேறிட்டாங்களா? நான் பார்த்த வரைக்கும் சின்னதா அந்த பொம்மையை கொண்டு கையில வச்சுக்கிட்டு அவங்க வந்து உள்ள போயிடுறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா பசு எங்க எத்தனை மாடி ஏறி எங்க வரும் அந்த பசு? எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து தொலைச்சிட்டோம். நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய ஆன்மீகம் எல்லாத்தையும் நம்ம வந்து தொலைச்சிட்டோம். இருக்கிறது இப்ப இருக்கிறது ஒண்ணு உருப்படியா இருக்கிறது என்னன்னா, பகவானுக்கு பண்ண வேண்டிய பக்தி. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதையாவது நம்ம என்ன பண்ணணும், ஒழுங்கா வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ். வாக்கியவர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். சூத்திர பிரிவினர் குறைந்த அறிவுள்ளவர்கள் என்பதால் அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்க கூடாது. சமூகத்தின் 3 உயர் பிரிவுகளுக்கு அவர்கள் உண்மையான சேவை செய்ய வேண்டியவர்கள் ஆவர். இத்தகைய சேவையினால் வாழ்வின் எல்லா வசதிகளையும் அவர்கள் அடைய முடியும். சூத்திரன் ஒருபோதும் வங்கியில் பணம் சேமிக்க கூடாது என்று முக்கியமாக உத்தரவிடப்பட்டு உள்ளது. பணத்தை சேகரித்த உடனே சூத்திரர்கள் மது, மங்கையர், சூதாட்டம் முதலான பாவச் செயல்களில் அதை துஷ்பிரயோகம் செய்வார்கள். மக்கள் தொகை சூத்திரனை விட இழிவடைந்த நிலையில் இருப்பதை மது, மங்கை மற்றும் சூதாட்டம் ஆகியவை சுட்டிக்காட்டுகின்றன. உயர் பிரிவினர் சூத்திரர்களின் பராமரிப்பை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். சூத்திரர்களுக்கு அவர்கள் உபயோகித்த பழைய ஆடைகளை அளிக்க வேண்டும். வயதான நோயாளியாக உள்ள எஜமானரை சூத்திரன் தனிமையில் விட்டுச் செல்லக்கூடாது. எஜமானரும் அவனை எல்லா விதத்திலும் திருப்தியடைந்தவனாக வைத்திருக்க வேண்டும். எந்த யாகத்தை நடத்துவதானாலும் முதலில் சூத்திரனுக்கு போதுமான உணவையும் உடையையும் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். கலியுகத்தில் லட்சக்கணக்கான பணம் செலவழிக்கப்பட்டு பல நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. ஆனால் ஏழை தொழிலாளர்களுக்கு போதுமான உணவோ உடையோ தானமோ அளிக்கப்படுவதில்லை. இதனால் தொழிலாளிகள் அதிருப்தி அடைந்து கலகத்தை உண்டு பண்ணுகின்றனர். வர்ணங்கள் என்பது வெவ்வேறு உத்தியோக பிரிவுகளாகும். மேலும் ஆசிரம தர்மம் என்பது தன்னுணர்வு பாதையில் உள்ள படிப்படியான முன்னேற்றமாகும். இவ்விரண்டுமே ஒன்றையொன்று சார்ந்துள்ளன. ஆசிரம தர்மத்தின் முக்கிய நோக்கம் அறிவையும் துறவையும் விழிப்புறச் செய்வதாகும். பிரம்மச்சாரி ஆசிரமம் என்பது வருங்கால மாணவர்களுக்குரிய பயிற்சி கூடமாகும். இந்த ஜட உலகமானது ஜீவராசிகளுடைய உண்மையான வீடல்ல என்பது இந்த ஆசிரமத்தில் உபதேசிக்கப்படுகிறது. பௌதிக பந்தத்தில் ஆத்மாக்கள் ஜடத்தின் கைதிகளாக உள்ளனர். எனவே தன்னுணர்வை பெறுவதே வாழ்வின் உயர்ந்த நோக்கமாகும். ஆசிரம தர்மம் என்னும் இம்முறை முழுவதும் துறவை ஏற்படுத்துவதற்காகவே உள்ளதாகும். இத்தகைய துறவு வாழ்வில் ஒன்றிப்போக இயலாதவர்கள் இதே நோக்கத்திற்காக இல்லற வாழ்வில் நுழைய அனுமதிக்கப்படுகின்றனர். ஆகவே துறவை அடைய பெற்றவர்கள் உடனே துறவறம் என்னும் 4வது பிரிவை ஏற்றுக்கொள்ளலாம். இவ்வாறாக தன்னுணர்வை அடையும் நோக்கத்துடன் உடலையும் ஆத்மாவையும் ஒன்றாக வைத்திருப்பதற்காக அவர்கள் தான தர்மங்களை கொண்டே வாழ்க்கையை நடத்த வேண்டும். செல்வத்தை சேகரிக்க கூடாது. இல்லற வாழ்வு பற்றுள்ளவனுக்காக ஏற்பட்டதாகும். மேலும் வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாச வாழ்வு பற்றற்றவர்களுக்கு உரியதாகும். பிரம்மச்சாரி ஆசிரமானது முக்கியமாக பற்றுள்ளவர்கள் மற்றும் பற்றற்றவர்கள் ஆகிய இரு பிரிவினருக்கும் பயிற்சி அளிப்பதற்கென உள்ளதாகும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி.
ஸோ கலியுகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள் அப்படின்னா, கலோ சூத்திர சம்பவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கலியுகத்துல எல்லாருமே சூத்திரர்கள் தான். ஒருத்தரும் பிராமணன் கிடையாது, சத்திரியன் கிடையாது, வைஷ்யர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்றாங்க, 90% மேல போயாச்சு இப்போ இல்லையா? மது, அதுக்கப்புறம் போதை, இந்த மாமிச உணவு, தவறான ஆண் பெண் உறவு, இதுல ஈடுபடாதவங்களை இன்னைக்கு வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. பெரிய நாடுகள், மிக முன்னேற்றம் அடைந்த நாடுகள், பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடுகள் அப்படின்னு சொல்ல நாடுகள்ல எதை வச்சு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா, இதை வச்சுதான் பொருளாதார வளர்ச்சி அடைகிறாங்க. வெறும போதை, பெண்கள், ஆஹ் மாமிச உணவு, இதுதான் வந்து பெரிய தொழில், பெரிய வியாபாரமா வந்து இருக்கு. போதை போதைப் பொருட்களை கடத்துறது, போதைப் பொருட்களை விநியோகிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பொருளாதாரத்துல அதுல வந்து இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க திரைப்பட தொழிற்சாலைகள், இந்த திரைப்படம் தயாரிக்கிறவங்க, இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு விஷயங்களா இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு நாம இதுலெல்லாம் முன்னேறுறோமோ அந்த அளவுக்கு என்னன்னு அர்த்தம், சூத்திரர்கள்னு அர்த்தம். ஏன்னா சூத்திரன் கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா அதை எப்படி செலவு பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிக்கிட்டே போவான். அதான் இன்னைக்கு சமுதாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனா எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம என்ன பண்றாங்க, பாவச் செயல்கள்ல ஈடுபடுறாங்க. பணத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். 50% நம்ம என்ன பண்ணணும், பகவானுடைய பிரச்சாரத்துக்காக கொடுக்கணும். வைஷ்ணவர்களுக்கு தானம் பண்ணணும். 50% கொடுக்கணும்னு பார்த்தோம். 25% நம்மளுடைய செலவுக்கும், 25% நம்ம வந்து தேவைக்கும், பிற்கால தேவைக்கும் நம்ம வந்து சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. எத்தனை ரூபா வேணா தவறான வழியில போறதுக்கு செலவு பண்ண தயாரா இருப்பாங்க. பகவானுக்கு கொடுக்க மனசு வராது. ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பகவானுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால கலியுகத்துல எல்லாருமே சூத்திரர்கள் தான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கன்க்ளூஷன் கொடுக்குறார் பிரபுபாதர். எல்லா வர்ணத்தையும் சொல்லிட்டார். அதாவது பிராமணன் எப்படி இருக்கணும், சத்திரியன் எப்படி இருக்கணும், வைஷ்யன் எப்படி இருக்கணும், சூத்ரன் எப்படி இருக்கணும், ஒரு கிளியரா ஒரு பிக்சர் கிடைச்சிருச்சு இல்லையா நமக்கு, இல்லையா? பிராமணன்னா புலநடக்கத்தோடு இருந்து அவங்க மற்றவங்களுக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லித்தர வேண்டியது, அதெல்லாம் அவங்களுடைய கடமை. சத்திரியன்னா பிரஜைகளை பாதுகாத்து அவங்களுக்கு தான தர்மங்கள்லாம் கொடுத்து நாட்டை நல்லாட்சி பண்ண வேண்டியது ஒரு சத்திரியனுடைய கடமை. வைஷ்யனுடைய கடமை பசுக்களை பராமரிச்சு தானியங்களை உற்பத்தி பண்ணி அதை சமமா விநியோகிச்சு எல்லாருக்கும் தான தர்மங்கள் கொடுத்து அந்த மாதிரி இருக்க வேண்டியது வைஷ்யனுடைய கடமை. சூத்ரனுடைய கடமை இவங்களுக்கெல்லாம் சேவை செய்து, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வயசான காலத்துல அந்த எஜமானரை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு நோய்வாய்ப்பட்டவங்களை கேர்டேக் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஆகிற செலவு நோய்க்கு மருந்த செலவை விட அதிகமா இருக்கு. ஒரு நபரை போட்டு அந்த வயசானவங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னாக்க, காலையில பார்த்துக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, நைட்டு பார்த்துக்கணும்னா ஒரு ரேட்டு, இந்த மாதிரி பல விதத்துல அவங்க என்ன பண்றாங்க, ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து அந்த பணத்தை வச்சு என்ன பண்றாங்க, தவறான பாவ வாழ்க்கையில தான் ஈடுபடுறாங்க. வேற ஒன்றும் நல்ல காரியம் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு எஜமானன் விசுவாசம் எல்லாம் இன்னைக்கு கிடையாது. அந்த நாள்ல இருந்தாங்க. அந்த வீட்டுல வந்து பரம்பரையா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் இவங்களே பார்த்துப்பாங்க, இந்த எஜமானர்களே பார்த்துப்பாங்க. அப்போ அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நகையோ துணிமணியோ வாங்கி கொடுத்து அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பாங்க. சில இடத்துல அவங்களே பையனை பார்த்தும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் நடந்த காலமும் இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடியும் பார்த்துருக்கோம். ஆனா இப்போ இருக்கிற நிலைமை அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஏஜென்ட்டு அந்த அந்த மூலமா, இப்போ நீங்க வீட்டுக்கு வந்து ஆள் வேணும், நம்ம வந்து வயசானவங்க இருக்காங்க அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏஜென்ட்டு, அவ யாரை அனுப்புறாரோ அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன நமக்கு தெரியாது. இது விதமா நிறைய வந்து கொள்ளை சம்பவங்களும் நடக்கிறதும் இருக்கு. எத்தனை பிரச்சனைகளோ வேணுமோ அத்தனை பிரச்சனைகளும் இன்னைக்கு வந்து நமக்கு சுத்தி வந்து இருக்கு. யாரும் உண்மையான தொழிலாளர்கள் இன்னைக்கு கிடையாது, அதே மாதிரி உண்மையான முதலாளிகளும் இன்னைக்கு கிடையாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஆசிரமம். ஏன் அப்படின்னா அந்த கட்டுப்பாடு, புலனின்பத்திலேருந்து கட்டுப்படுறதுக்கான பயிற்சி சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது. வேத சாஸ்திரங்கள்லாம் படிச்சு அவங்க வந்து எப்படி வாழணும், வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் பிரம்மச்சரியம்.
அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து பிரம்மச்சாரியா இருக்கணும்னா இருக்கலாம், இல்ல கிரகஸ்த வாழ்க்கையிலையும் ஈடுபடலாம். ஆனா கிரகஸ்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான கடமை என்னன்னா, நிறைய தான தர்மங்கள் கிரகஸ்தர்கள் பண்ணணும். ஏன்னா சம்பாதிக்கிறாங்க, கிரகஸ்தர்கள் தான் சம்பாதிக்கிறாங்க. இந்த சம்பாதிக்கிற பணத்தை அவங்க அவங்க மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காம நிறைய தான தர்மங்கள் பண்ணணும். இன்னைக்கு நாம தான தர்மம்னு பார்த்தோம் அப்படின்னா, பகவானுடைய சேவைக்கு பண்றது தான் சிறப்பான தான தர்மம். வேற எந்த வழியில பண்ணாலும் சரி, எல்லாமே தவறாத்தான் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நேரமாகிவிட்டது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? அதுக்கப்புறம் நாம திங்கட்கிழமை பகவத்கீதை பாராயணம் பண்ணலாம். காலம்பரை 9 மணிக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா எப்போ முடியுதோ அப்போ நம்ம முடிக்கலாம். யாராவது குறிப்பிட்ட ஒரு அத்தியாயம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க சொல்லலாம். அந்த அத்தியாயத்தை நீங்க நல்லா படிச்சு நீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் படிக்கலாம். எத்தனை பேர் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் கூகுள் லிங்க் போடுறேன். கூகுள் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டு நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஓகே மாதாஜி. மண்டே தான் மாதாஜி. மண்டே தான் மாதாஜி, மண்டே தான். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபு. எல்லாம் சூப்பரா, எல்லாம் ரொம்ப இந்த கிளாஸ் ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படி சொல்றீங்க நீங்க. பிரபா சொல்றதை நான் சொல்றேன் பிரபு. நான் தனியா எதையும் சொல்லல. அவர் சொல்றதை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அவர் உங்க பால்பா சொல்றாரு இல்லையா, அதான் அவருக்கும் கோடியான கோடி நன்றி. ஜெய் 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 ஸ்ரீல இப்படி பிரபுபாத். இங்க சொல்லி நாங்க வாய்ப்பு கிடைச்சி எங்களுக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஜெய் கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பீஸ்மரின் மனநிலைன்னு கேட்கும்போது நம்ம அவரோட மனசு ஹரே அவங்கெல்லாம் கிருஷ்ணா வரும்போது பொன்மணி மாதாஜி என்ன சொல்றீங்க? மாதாஜி இப்ப பீஸ்மரின் மனநிலை அப்படின்னு கேட்கும்போது அவங்க வரும்போது பகவான்லாம் வரையில அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சாரு அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஏங்க மாதாஜி? இல்ல இல்ல, இந்த இந்த இடத்துக்கு அந்த கான்டெக்ட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி மனநிலையில தானே அவர் அப்பவும் இருந்தார். இவங்களெல்லாம் வரும்போது அவங்கள எப்படி வரவேற்றார் இல்லையா? ஆமாங்க அதான் மாதாஜி. நான் கேட்டேன். இதுக்கு இதான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு. ஏன்னா பிரபா இந்த பொருள் தான் அதை கொடுத்திருக்காரு. மனம் பத்தி இந்த பொருள் தான் அங்க சொல்லல. அவர் சரியான மனநிலை இங்க அதை கொடுத்திருக்காரு. பட் நம்ம அதை கனெக்ட் பண்ணலாமே. அந்த மாதிரி இருந்து சரிங்க. அவர் வரவேற்றார் இல்லையா? ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே நன்றி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.